வணக்கம். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல பொருளாதாரம்னா 3 செக்டர்ஸ்னு படிச்சிருப்போம் இல்லையா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஆனா இன்னைக்கு உலகம் ரொம்ப மாறிடுச்சு. அந்த 3 இப்போ 5ஆ மாறி இருக்கு. விவசாயத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஐ வரைக்கும் நம்மளோட வேலைகள் எல்லாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க பாக்குற வேலை இந்த எக்கனாமிக் சிஸ்டம்ல எங்க வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் இந்த முழு விவரத்தையும் நீங்க கேட்டு முடிக்கும்போது ரொம்ப தெளிவா புரியும். வாங்க உள்ள போலாம். ரொம்ப காலமாவே நம்ம பொருளாதாரத்தை 3 தூண்களா பிரிச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் வேலைகளை பிரிக்கிற அந்த கிளாசிக் மாடல். முதல்ல இது ஒரு தடவை சட்டுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ளை செயின் மாதிரி தான். முதல்ல பிரைமரி செக்டார், அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கிற மூலப்பொருட்களை எடுக்கிறது. ரெண்டாவது செகண்டரி செக்டர், அந்த மூலப்பொருட்களை வச்சு புதுசா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது. மூணாவதா டெர்ஷியரி செக்டர், அதாவது அந்த பொருட்களை விற்கிறது அல்லது அது சம்பந்தப்பட்ட சேவைகளை கொடுக்கறது. இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். பிரைமரி செக்டர்ல விவசாயம், சுரங்கம் தோன்றது மாதிரியான வேலைகள் வரும். செகண்டரி செக்டர்ல ஃபேக்டரி வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான விஷயங்கள். அப்புறம் டெர்ஷரி செக்டர்ல பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் மாதிரி சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள். இதுதான் ரொம்ப காலமா இருந்த அடிப்படை வகைப்பாடு. ஆனா நம்ம உலகம் வளர வளர இந்த சிம்பிளான 3 செக்டர் மாடல் மட்டும் பத்தாம போச்சு. ஒரு பழைய மேப் வச்சுக்கிட்டு ஒரு புது ஊரை சுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். பிரச்சனை ஆரம்பிச்சதே இங்கதான். இந்த டெர்ஷரி செக்டர், அதாவது சர்வீஸ் செக்டர்னு சொல்றமே, அதுக்குள்ள ஏகப்பட்ட வேலைகள் வந்துருச்சு. அது ஒரு பெரிய குளம் மாதிரி ஆகி எது என்னன்னே பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கிரவுடட் ஆயிடுச்சு. இப்ப இது பாருங்களேன், ஒரு டீச்சர், ஒரு பேங்கர், ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர், ஏன் ஒரு அரசியல்வாதி, டேட்டா அனாலிஸ்ட், டாக்டர், இவங்க எல்லாருமே சர்வீஸ் செக்டர்ல தானே சொன்னா எப்படி இருக்கும்? இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரிக்குள்ள இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு டீச்சரோட வேலையும் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரோட வேலையும் ஒன்னா? நிச்சயமா இல்ல. அதனால தான் ஒரு புது கிளாசிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. இந்த குழப்பத்துக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்துச்சு. அந்த பெரிய டெர்ஷியரி செக்டரை உடைச்சி 2 புது செக்டர்ஸா பிரிச்சாங்க. ஒன்னு நாலேஜ் செக்டர், இன்னொன்னு ஹியூமன் சர்வீசஸ் செக்டர். ஒரு சிஸ்டம் அப்கிரேட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுல அப்கிரேட் குவாட்டர்னரி செக்டர், அதாவது 4வது துறை. இத அறிவுத்துறை இல்லனா நாலேஜ் செக்டர்னு சொல்லலாம். அறிவு, தகவல் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் இதுக்குள்ளதான் வரும். இதுக்கு 2 கீவேர்ட்ஸ் இருக்கு: நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி. இந்த நாலேஜ் செக்டாருக்கு சில உதாரணங்களை பாருங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், மீடியா ஆட்கள்னு இன்னைக்கு இருக்கிற பல முக்கியமான வேலைகள் இந்த புது குவாட்டர்னரி பிரிவுல கரெக்டா ஃபிட் ஆகுது. அடுத்த அப்கிரேட் குவாய்னரி செக்டர், அதாவது 5வது துறை. இத மனித சேவைகள் துறைன்னு சொல்லலாம். இதுல தனிப்பட்ட சமூக நலன், அப்புறம் உயர் மட்டத்துல முடிவெடுக்கிற சேவைகள்லாம் வரும். இதுக்கான கீவேர்ட் ஹியூமன் சென்டர்ட் சர்வீசஸ். டாக்டர், நர்ஸ், டீச்சர், போலீஸ் ஆஃபீஸர், அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரிகள்னு இவங்க வேலைகள் எல்லாமே இந்த குயினரி செக்டருக்கு கீழே தான் வரும். ஏன்னா இவங்க வேலைகள் நேரடியா மக்களையும் சமுதாயத்தையும் மையமா வச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த புது மாடலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சில ஒப்பீடுகளையும் சில சுவாரஸ்யமான பெயர்களையும் பார்க்கலாம். வாங்க இந்த புது மாடலை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த 2 புது செக்டர்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை இங்க பாருங்க. குவாட்டர்னரி செக்டரோட முழு கவனமும் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்னாலஜி மேல இருக்கு. ஆனா குயினரி செக்டரோட கவனம் மனிதர்களோட நலன் மேலயும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது மேலயும் இருக்கு. இதுதான் இது 2க்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இந்த டேபிள்ல இன்னும் சில ஆழமான வித்தியாசங்களை பார்க்கலாம். குவாட்டர்னரி துறை பெரும்பாலும் அறிவு சார்ந்தும் அதிக லாப நோக்கத்தோடவும் இருக்கும். உதாரணத்துக்கு ஐடி, ஆர்&டி. ஆனா குயினரி துறை மனித சேவைகளை சார்ந்தது. இதுல லாப நோக்கம் கம்மியா இருக்கும், இல்லனா மக்கள் நலன் தான் நோக்கமா இருக்கும். உதாரணத்துக்கு சுகாதாரம், கல்வி. இந்த மாதிரி புதுசா பிரிச்சதால வேலைகளுக்கு ஒரு புதுவிதமான கிளாசிஃபிகேஷனும் உருவாச்சு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, இந்த குவாட்டர்னரி செக்டர்ல இருக்கிற வேலைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அதுதான் கோல்ட் காலர் ஜாப்ஸ். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இது ஒரு மாதிரி இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இந்த டேபிள்ல எல்லா காலர் வகைகளையும் ஒன்னா பார்க்கலாம். ப்ளூ காலர் வேலைகள் பிரைமரி, செகண்டரி துறைகள் சம்பந்தப்பட்டது. ஒயிட் காலர் வேலைகள் டெர்ஷரி துறை சம்பந்தப்பட்டது. நாம இப்போ புதுசா கத்துக்கிட்ட கோல்ட் காலர் வேலைகள் குவாட்டர்னரி துறையை சேர்ந்தது.
இப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்ப்போம். இந்த புது செக்டர்ஸோட வளர்ச்சி ஏன் இவ்ளோ முக்கியம்? இது நம்மளோட நாளைய பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்ல வருது? இந்த குவாட்டர்னரி செக்டர், அதாவது நம்ம நாலேஜ் செக்டர், இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தோட இன்ஜின் மாதிரி. புது புது கண்டுபிடிப்புகளை இதுதான் உருவாக்குது, உற்பத்தி திறனை அதிகப்படுத்துது. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் எக்கானமிக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு பக்கம் இந்த காயினரி செக்டர், அதாவது ஹியூமன் சர்வீசஸ் செக்டர், ஒரு ஆரோக்கியமான நிலையான சமூகத்தோட முதுகெலும்பு மாதிரி. சமூக நிலைத்தன்மையே இதுதான் பாதுகாக்குது, மனித வளர்ச்சியை மேம்படுத்துது, நல்லாட்சிக்கும் இது ரொம்ப முக்கியம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வளர்ந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது அந்த நாடு டெக்னாலஜிலையும் மக்கள் மேலையும் எவ்வளவு முதலீடு செய்யுதுங்கிறத வச்சுதான் அளவிடப்படுது. இந்த 2 புது செக்டர்ஸோட வளர்ச்சி புதுமைகளுக்கும் மனித நலனுக்கும் நாம சமமா மதிப்பு கொடுக்கறோம்னு காட்டுது. இன்னைக்கு அறிவு சார்ந்த வேலைகளும் மனித சேவைகளும் அதிகமாயிட்டே வருது. அப்போ இதுக்கடுத்து வரப்போற புது பொருளாதாரத்துறை எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரத்தை நான் முடிக்கிறேன். இது நம்மள எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா?